ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி இலை, தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு 3 ஸ்பூனு கடலைப்பருப்பு, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 10 வரமிளகா. இப்போ அடுப்பில் வடக்கல்லை வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், அதான் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஊற்றிக்கோங்க. இதில் கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதில் பாதி ஃப்ரை ஆனதுமே அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகா இருக்குல்ல, அதை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். 3 இல்லைன்னா ஒரு 4 நிமிஷம் அதுக்குள்ளே அது ஃப்ரை ஆயிரும். ரெண்டுமே நல்லா வறுத்து ஒரு ப்ரௌன் கலர் ஆகும்போது எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒவ்வொரு டைம் வறுக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியே வருங்க. ஏன்னா அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு அது கூடவே வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல 5 பல், அதையும் அதுக்குள்ளே போட்டு ரெண்டையும் நல்லா வதக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஆனியன் தானே, அதனால் ஒரே மாதிரி தான் சேமாக தான் வதங்கி வரும், அதனால் ஒன்றா போட்டிருக்கோம். இது பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளியை அதுக்குள்ளே கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம இதில் சால்ட்டு வேணாலும் போட்டு ஃப்ரை பண்ணலாங்க, அப்போ நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். ஆனால் நான் போடலை, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சா, இது எடுத்து நம்ம பவுல்லையே மாற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தழை கழுவி வச்சுருக்கோம். எப்படின்னா மண், புழு, அப்புறம் பழுத்த இலை, கெட்டுப்போன இலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. அதை இதில் போடுங்க ஃபுல்லாக. கொத்தமல்லி இலை அதிகமாக இருந்தால் தான் நல்லா ஸ்மெல் வரும். போட்டோமா, இது நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். இது டேஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் இப்போ வதங்களவு தான் போட்டிருக்கேன். இது நம்ம வதக்கும்போது பாதி இலையாக கம்மியாயிரும். பார்த்திங்களா எவ்வளோ கம்மியாயிருச்சு? அப்படி தான் வதங்கணும். நல்லா அந்த கலரே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், புளி போடணும். கண்டிப்பாக இதில் புளி போடணும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். போட்டால் தான் காலையில் சமைச்சோம்னா ஈவினிங் வரைக்கும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இது நான் கல்லில் தான் ஆட்ட போகிறேன். ஆட்டாங்கல்ல நான் எப்போவுமே கல்லில் தான் அரைச்சி தான் குழம்பு வைக்கிறதாகட்டும், சட்னி எல்லாமே கல்லில் தான் செய்வோம். அதில் தான் ஆட்ட போகிறோம். வதங்கிருச்சு. இப்போ எடுத்து பவுலில் போட்டுட்டு, எங்கள் வீட்டுக்குள்ளே கல் இல்லைங்க, வெளியில் தான் இருக்குது. வெளியில் தான் கொண்டு போய் ஆட்ட போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு நல்லா ஆட்டிக்கலாம். இது எப்படி அரைக்கணுன்னா நல்லா கொரனே அரைச்சிக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வழுவழுன்னு அரைக்கக்கூடாது, இப்போ டேஸ்ட்டு வராது. எங்கள் சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். சட்னி ரெடி.